லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் நேற்று ஒரே நாளில் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மின்சார ரயிலில் பயணித்திருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியை பார்வையிட வந்த பயணிகளை திறம்பட கையாள சிந்தாதிரிப்பேட்டை, சேப்பாக்கம் மற்றும் கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட அனைத்து ரயில் நிலையங்களிலும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. சிந்தாதிரிப்பேட்டை முதல் வேளச்சேரி வரையில் நாள்தோறும் சுமார் 55,000 பேர் ரயிலில் பயணித்து வரும் நிலையில் நேற்று மட்டும் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்க தேவையான வகையில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காலாண்டு விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை காலாண்டு தேர்வுகள் நடைபெற்றன. தொடர்ந்து 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றுடன் விடுமுறை நிறைவடைந்த நிலையில் 9 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு மதிப்பீடு செய்யப்பட்ட காலாண்டு தேர்வு விடைத்தாள்கள் மற்றும் 2ஆம் பருவத்திற்கான பாட நூல்களை வழங்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை கத்தீட்ரல் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இப்பூங்காவிற்கு கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிலையில் 45 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பில் குழந்தைகள் விளையாடும் இடம், பசுமை நிழற் கூடாரம், பாரம்பரிய காய்கறி தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் பூங்கா அமைக்கும் பணி தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார். இந்த பூங்காவிற்கு செல்ல பெரியவர்களுக்கு 100 ரூபாயும், சிறார்களுக்கு 50 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஸ்னோ வேர்ல்டு என பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு சென்ற பள்ளி மாணவனின் விரல்கள் துண்டானதால் அந்த இடத்திற்கு அதிகாரிகள் பூட்டு போட்டனர். செங்கல்பட்டில் தசரா பண்டிகையை ஒட்டி ஸ்னோ வேர்ல்டு என்கிற பெயரில் செயல்பட்டு வந்த பனிக்கட்டி சாரல் பொழுதுபோக்கு விளையாட்டு நிகழ்ச்சிக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் சென்றிருந்தனர். இதில் ரெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் என்ற மாணவன் பனிக்கட்டி சாரல் வரக்கூடிய மிஷினில் கை வைத்ததில் 2 விரல்கள் துண்டானது. அதனால் அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடைபெறும் தளத்தை அதிகாரிகள் பூட்டிவிட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வேலூரில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபடும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சமூக வலைதளங்களில் லைக்ஸ்களை வாங்குவதற்காக இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வேலூரைச் சேர்ந்த சக்தி என்ற இளைஞர் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் சாகசங்களை செய்து தனது இன்ஸ்டாவில் பதிவிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அவர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரட்டைமடி சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவதை தடுக்க தவறிய அதிகாரிகளை கண்டித்து மீன்வளத்துறை அலுவலகத்தை குடும்பத்துடன் முற்றுகையிடப் போவதாக நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சின்ன ஏர்வாடியில் சுமார் 200க்கும் அதிகமான நாட்டுப்படகு மற்றும் சிறு தொழில் மீனவர்கள் பங்கேற்கும் போராட்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கடல் வளம் மற்றும் மீன்வளத்தை முற்றாக அழித்து இலங்கை கடல் பகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி வரும் சுருக்குமடி மீன்பிடி மற்றும் இரட்டைமடி மீன்பிடிப்பு ஆகியவற்றை தடுக்க தவறிய அதிகாரிகளை கண்டித்து வரும் 23ஆம் தேதி மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 2 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதி அடைந்து வந்த நிலையில் 3 இடங்களில் ஒரே நேரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பண்ருட்டி அடுத்த நரிமேடு, முத்துகிருஷ்ணாபுரம், முத்துநாராயணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையின் காரணமாக 2 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து மின் ஊழியர்களை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு உரிய பதிலளிக்காமல் அலட்சியமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கடலூர் பாலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோன்று முத்துகிருஷ்ணாபுரம் மற்றும்
முத்து நாராயணபுரம் ஆகிய பகுதிகளிலும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஏலகிரி மலை சுற்றுலா தலத்தில் விடுதிகளில் பாலியல் தொழில் நடத்தியதாக 14 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஏலகிரி மலையில் தங்கும் விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் 10க்கும் மேற்பட்ட விடுதிகளில் போலீசார் நேற்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 5 பெண்கள் மற்றும் ஹோட்டல் மேலாளர்கள் உட்பட 14 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து 5 பெண்களையும் போலீசார் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் 32ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலைக்கு 300க்கும் மேற்பட்டோர் பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர். புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனா சபாவின் சார்பில் கடந்த 31 ஆண்டுகளாக புதுச்சேரியில் இருந்து திருப்பதி திருமலைக்கு பெருமாளின் பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று 4வது சனியன்று ஏழுமலையானை தரிசிப்பது வழக்கமாக கொண்டுள்ளனர். அதன்படி 32வது ஆண்டாக புதுச்சேரியில் இருந்து 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையை நேற்று தொடங்கினர். முன்னதாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பஜனைகள் நடைபெற்றது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்.